ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அடுத்த தலைப்பு விஸ்வ பிரேமைக்கு இருப்பிடம். சந்நியாசியுடைய ஆகாரத்தில் 2 அம்சங்கள். ஒன்று, அது அவனுக்கு சத்வ குணத்தை வளர்த்து கொடுக்க வேண்டும் என்பது. இன்னொன்று, அந்த ஆகார வஸ்து ஏதொரு பிற ஜீவனுக்கும் ஹிம்சை விளைவிக்காமல் பெறப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது. கோட்சீரத்தில் இந்த 2ம் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அது சத்வத்தை புகட்டுவதாக உள்ளது. அதை கோவிடமிருந்து கிரகிப்பதில் அந்த கோவுக்கு ஹிம்சையும் இல்லை. பகவத் சிருஷ்டியிலேயே அது விஸ்வ பிரேமைக்கு ஒரு இருப்பிடமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மமல்ஸ்கள் எனப்படுகின்ற பாலூட்டி ஜீவஜந்துக்களில் கோவுக்கு மட்டுமே தன்னுடைய கன்றுக்கு தேவைப்படுகிற அளவுக்கு மாத்திரமின்றி அந்த அளவுக்கு உபரியாக மற்ற மனுஷர்களுக்கும் கொடுப்பதற்கு வசதியாக நிறைய பால் சுரக்கிறது. ஒரு பசு கொடுக்கக்கூடிய அவ்வளவு பாலையும் அதன் கன்றே குடித்தால் அந்த கன்றுக்கு வயிறு முட்டி வாந்தி செய்ய ஆரம்பித்துவிடும். இதிலிருந்து தெரிவது என்ன? நேராக தான் ஈன்ற கன்று என்ற ஒன்றை முன்னிட்டே கோ சுரப்பு விட்டாலும் அது நம்மை போன்ற மற்ற மனுஷர்களுக்கும் இயற்கையாகவே தாயாயிருந்து போஷாக்கு பண்ண வேண்டும் என்பதே பகவத் சங்கல்பம் என்றுதானே தெரிகிறது. அந்த மாத்ரு பிரேமையே கோவுக்கு வேறெந்த பிராணிக்கும் இல்லாத உன்னத ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறது. அதை தெய்வமாகவே கருதும் உன்னதம். பசு தெய்வம்தான். மிருக ஜாதியாக தெரிந்தாலும் மனுஷமான தாய் போல் பாலை கொடுக்கிற கோமாதாவாக இருக்கிற அவள் தெய்வமான ஸ்ரீமாதாவின் ஸ்வரூபமைவேதான். இஷ்டப்பட்டதையெல்லாம் அளிக்கிற அப்படிப்பட்ட தெய்வத்தாயாக அவள் இருக்கிற போதே காமதேனுவாக விளங்குகிறாள். பசு பால் கொடுக்கும். இந்த காமதேனுவோ பசுவோ பார்க்கடலிலிருந்து உத்பவித்தவள். ஸ்ரீ மாதாவேதான் அப்படி கோமாதாவாக வந்தாள். இதையேதான் பஞ்சசதியில் மூககவி பிரார்த்தித்திருக்கிறான். காமாட்சி அம்பாளிடம் எங்களுக்கு காமதேனுவாக நீ இருப்பாய் என்று பிரார்த்திக்கிறார். காமதுகா பவகமலே காமகலே காமகோடி காமாட்சி. மூக பஞ்சசதி ஆர்யா சதகம் ஸ்லோகம் 49. அடுத்தது, கோவின் மலமும் பரிசுத்தம். எதிரடையாக தோன்றுகின்றவையும் பசுவிடத்தில் ஒன்று சேர்கின்றன. இரத்த சம்பந்தமான அதன் சீரம் புத்தியை கெடுப்பதற்கு பதில் சுத்தப்படுத்துவதை சொன்னேன். உடம்புக்கு சக்தியை கொடுப்பதே உள்ளத்துக்கும் சுத்தி தருவதை சொன்னேன். இதைவிடவும் எதிரடையான இன்னொன்று, அதனுடைய கழிவுப் பொருளான கோமயம் என்ற சாணமும் பரிசுத்தப்படுத்துவதுதான். அது உடம்பு உள்ளம் இரண்டையும் சுத்தி செய்வதாக இருக்கிறது. கழிவுப் பொருளான மலம்தான் பொதுவில் மிகவும் அசுத்தமானதாக இருப்பது. நோய் நொடிகளை பரப்புவது, பரம துர்க்கந்தமாகவும் இருப்பது. அதை உடனேயே தேய்த்து அலம்பி சுத்தம் செய்வோம். ஆனால் கோவின் மலமோ மற்ற மலங்களையும் ஏனைய அசுத்தங்களையும் போக்குவதாக இருக்கிறது. நோய் கிருமிகளை அழிப்பதாக இருக்கிறது. அது துர்க்கந்தமும் வீசுவதில்லை. அதற்கு பவித்திரமான ஆரோக்கியமான ஒரு தினுசு மனம் இருக்கிறது. மற்ற பிராணிகளின் மலம் புனிதத்தன்மையை கெடுத்து அசுத்தி செய்வதாயிருக்க, கோமியம் மட்டும் அசுத்தியை நீக்கி புனிதம் செய்வதாக இருக்கிறது. சாப்பிட்ட உச்சிஷ்டம் எச்சில் என்பது சுகாதாரப்படியும் அசுத்தம், சாஸ்திரப்படியும் மடித்தப்பானது. அதன் அசூயையை போக்கி புனிதப்படுத்துவது கோமயம். அதனால்தான் எச்சில் இடுவதற்கு கோமயத்தை உபயோகிப்பது. பரமசுத்தத்தை கிரகத்துக்கு வரவழைப்பதற்காகவே ஆரோக்கிய லட்சுமியையும் சௌமாங்கல்ய லட்சுமியையும் நம் கிரகத்தில் குடிகொள்ள பண்ணுவதற்காக வாசலில் கோலம் போடும் இடத்தில் சாணம் தெளிப்பதும் வீட்டை சாணியால் மெழுகுவதும் இப்போது பேஷனில் பெயரில் இந்த பழக்கங்கள் எல்லாம் போய் எங்கே பார்த்தாலும் இன்ஃபெக்ஷன், பொல்யூஷன் என்று ஆகியிருக்கிறது. கோமயம் எவ்வளவு புனிதமாக நினைக்கப்படுகிறது என்பதற்கு அநேக சான்றுகள் உண்டு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். சந்நியாசிக்கு அக்னி சம்பந்தம் கூடாது என்ற விதியை ரொம்பவும் கண்டிப்பாக பின்பற்றுகிற சாதுக்கள் உண்டு. அவர்கள் அக்னி மூட்டி சமைத்த ஆகாரம் எதையும் புஜிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் விறகு கரி மூட்டாமல் முழுக்கவும் பசும் சாணி விரட்டியிலேயே அக்னி மூட்டி அதிலே சமைத்ததென்றால்
அப்போது தோஷமில்லை என்று அதை புஜிக்கிற வழக்கத்தை கை கொண்டிருக்கிறார்கள். பசுவுக்கு இருக்கப்பட்ட புனித தன்மையால் தான் இப்படி அதன் மலத்துக்கும் கூட பெருமை இருக்கிறது. அடுத்தது போபால் உதாரணம். சாஸ்திர கொடுக்கைகள் தான் கோமயம் சுத்தீகரணம் பண்ணுகிறது என்று அறியாத்தனத்தின் பேரிலும் குருட்டு நம்பிக்கையின் பேரிலும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றே முன்பெல்லாம் படிப்பாளிகள் என்கிறப்படுகிறவர்கள் எண்ணி வந்தனர். ஆனால் இப்போது சயின்டிபிக்காக விஞ்ஞானபூர்வமாகவே பசுஞ்சாணத்தின் சுத்தீகரண சக்தியை ஏற்று கொண்டிருக்கிறார்கள். நாஸ்திக ருஷ்யாவின் விஞ்ஞானிகளே வறட்டி புகை மிகவும் சக்தியுள்ள டிஸ்இன்ஃபெக்டன்ட், ஆன்டிபொல்யூட்டன்ட் என்று பரிசோதனைகள் மூலம் கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள். சமீபத்தில் ரொம்பவும் ஆச்சரியமாக ஒன்று நியூஸ் பேப்பரிலேயே பெருசாக போட்டு வந்ததை பார்த்தோம். போபாலில் நடந்த பயங்கரமான கேஸ் லீக்கேஜ் விபத்தில் ஊர் பூராவும் ஜனங்களும் மிருகங்களும் பிராணன் போயும் பிரஜங்கமாயும் பலவிதமான ரோகங்களுக்கு ஆளாகியும் சாய்ந்த போதிலும் அக்னிஹோத்திர புகை சூழ்ந்திருந்த ஒரு கிரகத்தில் மட்டும் ஹானியும் ஏற்படாமல் ஸ்வஸ்தமாக இருந்தார்கள் என்று நியூஸ் படித்தோம். ஆனால் இந்த இடத்தில் கோமயத்துக்கு மட்டுமே முழு கிரெடிட்டும் தருவது சரியல்ல. சாணம் ஒரு சிறந்த விஷநாசினிதான் என்றால் கூட அங்கே அந்த சாணத்தை உபயோகித்து பண்ணிய அக்னிஹோத்திரம் என்ற மந்திரபூர்வமான வைதிக கர்மாவுக்கே முக்கியம். கோமயத்தின் வீரியம் மாத்திரமில்லாமல் அதைவிட அதிகமாக மந்திர வீரியமே விஷவாயுவை முறித்திருக்கும். ஆனாலும் மந்திரத்தை வெறும் ஜபமாக மாத்திரம் செய்யாமல் யஜ்ஞம் என்ற கிரியையோடு சேர்த்து வைத்திருக்கும் போதுதான் அந்த யஜ்ஞத்தில் சாஸ்திரோக்தமாக உபயோகப்படும் திரவியங்கள், உபகரணங்கள் ஆகியவற்றின் வீரிய சக்தியும் மந்திர சக்தியோடு சேர்ந்தே பூரண பலனை உண்டாக்குகிறது. அப்படி பார்த்தால் விஷவாயுவை போக்கியதில் கோமியத்துக்கும் நிச்சயமாக ஒரு பங்கு உண்டு என்றே ஆகும். கோமயத்துக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கப்பட்ட சுத்திகரண சக்தி அதோடு நின்று விடாமல் அது யஜ்ஞத்தில் பிரயோஜனமாகிற போது அதுவே மந்திர சக்தியை ரட்சித்து கொடுத்து அந்த மந்திர சக்திக்கு மேலும் உரமூட்டி கொடுப்பதே அதன் விசேஷம், வைதிகமான விசேஷம். யஜ்ஞத்தில் எந்த சுத்திகரண திரவியத்தை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் என்று இல்லாமல் இந்த ஒன்றைத்தான் சேர்க்க வேண்டும் என்று தானே இருக்கிறது. அடுத்தது பஞ்சகவ்யம். லௌகீகமாக வெளி அசுத்தியை போக்குவதை விட முக்கியமாக வைதிகமாக அது உள் அசுத்தியையும் போக்குவதே. மற்ற ஜந்துக்கள் விஷயத்தில் மூக்கை பிடித்து கொண்டு அலம்பித் தள்ள வேண்டியதாக இருக்கிற மலத்தையே அது கோவிடமிருந்து கோமயமாக வருகிற போது நம்முடைய உள்ளழுக்கை போக்கிக் கொள்வதற்காக நாம் உட்கொள்ளும் பஞ்சகவ்யத்தில் ஒரு வஸ்துவாக சேர்க்கும்படி சாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது. பஞ்சகவ்யம் என்றால் என்ன? கவ்யம் என்றால் கோ சம்பந்தப்பட்டது. அப்படிப்பட்ட 5 சேர்ந்ததே பஞ்சகவ்யம். அதில் 3 பாலும் பாலில் இருந்து பெறுகிற தயிரும் நெய்யுமாக, பாக்கி 2 இங்கேதான் எதிரிடையானவையும் வருகின்றன. கோமயமும் கோமூத்திரமும் தான் அந்த பாக்கி 2. பால், தயிர், நெய், கோமூத்திரம், கோமயம் என்ற 5ஐயும் கலந்து செய்வது பஞ்சகவ்யம். ஷீரம் ததி ததா சாக்கியம் மூத்திரம் கோமயம் ஏவச்ச என்று சொல்லியிருக்கிறது. ஒருவருக்கு ஏற்பட்ட விழுப்பு தீட்டுக்களை போக்குகிற புண்ணியாக வச்சன கர்மாவில் பஞ்சகவ்ய பிரசானம் என்பதாக இந்த 5ஐயும் சேர்த்து ஒன்றை கொடுப்பார்கள். அதை உட்கொள்ள வேண்டும். வெளியிலே விழுப்பு போய் மடியாவது என்ற சுத்திகரணம் பஞ்சகவ்யத்தினால் நடக்கிறது என்றாலும் அதுவே அதன் முக்கிய பிரயோஜனம் இல்லை. அதனுடைய முக்கிய பிரயோஜனம் இதைவிட பெரிய சுத்திகரணமாக நமக்கு உள்ளழுக்கை உண்டாக்கிய பூர்வ கர்ம பாபத்தையே போக்குவதுதான். சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய கஷ்டங்கள், ஜன்மாக்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் பாபகர்மாக்கள் தான். அவையே நசிப்பது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம்! அதற்கு பசு தருகிற 5 வஸ்துக்கள் உதவுகின்றன என்றால் பசுவை போன்ற பரம உபகாரி எவரும் நமக்கு உண்டு. சரீர சுத்தியோடேயே சித்தத்துக்கு பரம அசுத்தியை உண்டாக்கும் பாபமாகிற அசுத்தத்தையும் நிவர்த்தித்து கொள்ள பஞ்சகவ்யம் உதவுகிறது.
சித்தத்துக்கு ஏற்பட்ட பாவ அசுத்தியே சரீரத்தில் தோலில் இருந்து ஆரம்பித்து எலும்பு குருத்து வரையில் பலவித வியாதிகளாக பரவுகிறது. இந்த வெளிவியாதி உள்வியாதி இரண்டையும் சுட்டெரிக்கவே பஞ்சகவ்ய பிராசனம். ஒரு கட்டையை அக்னி பஸ்பம் பண்ணுகிறார் போல நான் உட்கொள்ளும் இந்த பஞ்சகவ்யம் சர்மத்தில் இருந்து தோலில் இருந்து அஸ்தி எலும்பு வரை என் தேகத்தில் ஊடுருவியுள்ள பாபத்தை பஸ்மம் பண்ணட்டும் என்றே பஞ்சகவ்ய பிரசானத்தின் உட்கொள்ளுதலின் போது சொல்லும்படி சாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது. யத்வக் அஸ்தி கதம் பாபம் தேகதிஷ்டதி மாமகே பிராசனம் பஞ்சகவ்யஸ்ய தகவாக் நிவேதனம் தகது அக்னி இவ இந்தனம் என்பதே சந்தியில் தக்வாக்னிவேந்தனம் என்று ஆகியிருக்கிறது. இந்தனம் என்றால் விறகு. விறகை நெருப்பு எரிக்கிற மாதிரி பாபத்தை பஞ்சகவ்யம் எரித்து விடட்டும் என்று அர்த்தம். கோவிலிருந்து கிடைக்கும் பாலிலிருந்து சாணி வரையில் எல்லாமும் நம் வியாதிகளை போக்கி புஷ்டியும் தருகின்றன. பாபத்தை போக்கி ஆத்மாவை கடைதேற்றவும் செய்கின்றன. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் ஆகிய இந்த எல்லாவற்றுக்கும் இருக்கிற 4 சிறப்புகள்: 1, அவை வாய்க்கு ருசியாக இருக்கின்றன. 2, உடம்புக்கு புஷ்டி அளிக்கின்றன. 3, ஆகாரமாக இருப்பதோடு மருந்தாகவும் இருக்கின்றன. 4, வைதிக பிரயோஜனம் உடையவையாக இருந்து கொண்டு பாபத்தை போக்கி ஆத்மாவை ரட்சித்து கொடுக்கின்றன. அடுத்தது வைத்தியத்திலும் வாத்தியத்திலும். இந்த வஸ்துக்களோடு பசுவிடம் எதுவுமே மட்டமாக இல்லாமல் உத்தமமானதாக இருப்பதால் கோமயமும் கோமுத்திரமும் கூட மருந்தாக இருக்கின்றன. முன்னைவிட இப்போது புதிதாக வியாதிகள் முளைத்துக் கொண்டிருந்தாலும் குழந்தைகளுக்கு வயிற்றில் கட்டி விழுவதை மட்டும் தடுக்க தக்க மருந்துகளால் பிரிவென்டிவ் மெடிசன் என்கின்றவற்றால் நன்றாக குறைத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. கட்டி விழுந்து கொண்டிருந்த காலத்தில் அதற்கான மருந்துகளில் கோமூத்திரம் பிரதானமான தானம் பெற்றிருந்தது. பஞ்சகவ்யம் மேல் தோலிலிருந்து உள் எலும்பு வரை நோய்களை நீக்குவதாக வைதிகமான புண்ணியாக வசனத்தில் சொல்லி இருப்பதற்கேற்கவே லௌகீகமான வைத்திய சாஸ்திரத்திலும் சொல்லி அப்படியே மருந்தாக அது பிரத்யட்ச பலன் தருவதையும் பார்க்கிறோம். நம்முடைய ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லி இருப்பவையே மேல்நாட்டாரின் அலோபதி மெடிக்கல் சிஸ்டத்திலும் ஆதரித்து சொல்லுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்ம வியாதியான தோல் நோயான குஷ்டம் ஸ்வஸ்தமடைய பால் சகாயம் செய்யும் என்று மேல்நாட்டு வைத்திய நிபுணர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். எலும்பை பலப்படுத்தும் கால்சியம் பாலில் இருப்பதும் தெரிந்ததே. ஆயுர்வேத மருந்துகளில் பலவற்றுக்கு அவற்றோடு சேர்த்து சாப்பிட வேண்டிய அனுபானம் என்பதாக பாலையே சொல்லி இருக்கிறது. பாலில் இருந்தே பெறுகிற தயிர், மோர், வெண்ணெய், நெய் ஆகியனவும் புஷ்டியை தருகிறவையும் ஒவ்வொரு வியாதிக்கு மருந்தாகவும் இருப்பவையாகும். சங்கீதத்திலும் கோ பிரயோஜனப்படுகிறது. அடித்து சப்தம் எழுப்புகிற மத்தள பேரிகை போன்ற சர்ம வாத்தியங்களில் மாட்டுத்தோல் பிரயோஜனப்படுகிறது.